Hi children, இப்போ exercise 1.2ல 9th sum பார்க்கலாம். ஓகேவா, இதான் sum. இப்போ பார்க்கலாம். இப்போ இதை நம்ம வந்து first simplify பண்ண போகிறோம். ஸோ 11/8 into minus 6/33. இப்போ இது 11ம் 33ம் 11 டேபிளில் டிவைட் ஆகுமா, 3 times, இது 1 time. இது 2 டேபிளில் டிவைட் ஆகும் 4 times, இது 3 times. ஸோ இந்த 3யும் 3யும் டிவைட் பண்ணி 1 1. ஓகேவா, நெக்ஸ்ட் ப்ளஸ் இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் 1/3 ப்ளஸ் இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கதான் நம்ம போர்ட் மாஸ்து பிரகாரம் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கதான் நம்ம பண்ணணும். ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது, 3/5. ஸோ டிவிஷன் வந்து என்ன பண்ணுவோம், மல்டிப்ளிகேஷன் எது ரெசிப்ரோக்கலால் மல்டிப்ளை பண்ணுவோமா. ஸோ 9/20 ரெசிப்ரோக்கல் 20/9. இப்போ 3யும் 9ஐயும் டிவைட் பண்ணிடலாம் 3 times, 5ஐயும் 20யும் டிவைட் பண்ணிடலாம், இது 4 times ஆகிடுமா. ஓகே, அடுத்த ஃபங்க்ஷன் பண்ணலாம். இப்போ 4/7 into minus 7/5. இப்போ 7ஐயும் மைனஸ் 7ஐயும் டிவைட் பண்ணிடலாம் -1. 4ம் 5ம் எதாலையும் டிவைட் ஆகாது, ஸோ அது அப்படியே தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இங்கே எல்லாம் டிவைட் பண்ணிட்டோம். ஸோ 1 into 1 1 தான், ஆனால் இங்கே என்ன சிம்பிள் இருக்குது, மைனஸ். ஸோ -1 டிவைட் பை 4 into 1 1. ஸோ 4 ப்ளஸ் இது பாருங்கள் இங்கே 1/3 ப்ளஸ் 1 into 4 4, 1 into 3 3. ஸோ 4/3 மைனஸ் 4 into -1 -4, இங்கே 1 into 5 5. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஸோ 1/4 minus 1/4 ப்ளஸ் டினாமினேட்டர் ரெண்டும் 3 3 டேரெக்டாக ஆட் பண்ணிடலாம். ஸோ 5/3 வருமா. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் 4/3, சாரி 4/5. ஓகே சார், நம்மளுக்கு கொஸ்டின் எப்படி இருக்குது, -1/4 ப்ளஸ் 5/3 ப்ளஸ் 4/5. ஸோ டினாமினேட்டர் எல்லாம் வேறு வேறையாக இருக்கிறனால நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ 4 3 5 இது எல்சிஎம் எடுத்தால் அப்படியே எல்லாம் அதே நம்ம தான் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 4ஆல் 135, அகெயின் 3ஆல் 115, 5ஆல் 111. ஸோ 4 into 3 into 5 எவ்வளோ வரும், 60 ஆயிடுச்சா. ஓகே, இப்போ 1/4க்கு எதால் மல்டிப்ளை பண்ணால் வந்து 60 ஒரு டினாமினேட்டரில் 4 இருந்துச்சு, அப்போ 15ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 into 15 15 டிவைட் பை 60. நெக்ஸ்ட்டு 5/3. ஸோ 5/3 எதால் மல்டிப்ளை பண்ணணும், 4 into 5 20ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 100 டிவைட் பை 60. நெக்ஸ்ட் ஒன் வந்து 4/5. 4/5 எதால் மல்டிப்ளை பண்ணணும், 12ஆல் மல்டிப்ளை பண்ணால் 60 வந்துடும். 48 divided by 60. So the answer -1/4 15/60. Yeah. So minus 15 divided by 60 plus 5/3 க்கு 100 divided by 60 plus 4/5 க்கு 48 divided by 60. So minus 15 plus 100 plus 48 divided by 60. Then answer என்ன வரும், 100 plus 48 148. அது 15ல மைனஸ் பண்ணால் 3 times 3 times 1. So 133 divided by 60. So இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ அதே தான், இதே சிம்பிளிஃபை தான். ஸோ 4/3 அதே மாதிரி தான், போன சம் அதே தான் 4/3. ஸோ டிவிஷன்னா என்ன பண்ணுவோம், ரெசிப்ரோக்கலால் மல்டிப்ளை பண்ணுவோம். இன்ட்டு -7/8 minus 3/4 into 4/3. ஸோ 4ம் 4ம் டிவைட் ஆகிடும், 3யும் 3யும் டிவைட் ஆகிடும். ஸோ அது 1 1 1 1 ப்ளஸ் 4/3 into -1/4. இந்த 4ம் 4ம் டிவைட் ஆகிடுமா. ஓகே, ஸோ இங்கே 4ம் 8ஐயும் டிவைட் பண்ணிடலாம் 2 times. அப்போ மேலே என்ன வரும், -7 டிவைட் பை 3 into 2 6 மைனஸ், ஸோ இது 1 தான், ப்ளஸ் 4 5 டிவைட் ஆகிடுச்சுன்னா -1/3. ஸோ -1/3. ஸோ -7/6 -1 -1/3.
இப்போ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா 6. அப்போ இது -7/6. ஸோ -1க்கு இன்னும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுலேயுமே வந்து 6 வந்துருமா? ஸோ இது வந்து -1க்கு வந்து -6/6. ஸோ 1/3க்கு வந்து 2ஆல் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணால் 6 வந்துடும். ஸோ 2/6. ஸோ -2/6. ஸோ -7 -6 -2 divided by 6. So -6 -13 -2 -15. So -15 divided by 6. So is the answer. -15 divided by 6 is the answer. Okay, next 10th sum. A student had multiplied a number by 4/3 instead of dividing it by 4/3 and got 70 more than the correct answer. Find the number. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து 4/3ஆல் ஆக்சுவலாக டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, தப்பாக வந்து 4/3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டாரு. அதனால் அவருக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா, கரெக்ட் ஆன்சரோட 70 வந்து அதிகமாக கிடைக்குது. அப்படின்னா நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்னது, நம்பர் நம்மளுக்கு தெரியுமானா நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த நம்பரை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நம்பர் வந்து எக்ஸ். ஓகேவா? இப்போ ஆக்சுவலாக வந்து கரெக்ட் ஆன்சர் என்னவா வந்திருக்கணும்? ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன, அந்த எக்ஸை வந்து 4/3ஆல் டிவைட் பண்ணணும். இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இப்போ டிவிஷன்னா என்ன நம்ம சொல்லுவோம், ரெசிப்ரோக்கால் மல்டிப்ளை பண்ணுறது. ஸோ எக்ஸ் இன்ட்டு 3/4 விச் இஸ் நத்திங் பட் 3/4x. இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஆனால் இப்போ ராங்காக அவர் என்ன பண்ணிட்டாரு, ராங் ஆன்சர் என்னவாயிடுச்சு, எக்ஸை வந்து 3/4ஆல் மல்டிப்ளை 4/3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டாரு. அப்போ அவருக்கு என்ன ஆன்சர் கிடச்சிச்சு, 4/3x. ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படி தப்பாக பண்ணினால 70 மோர் தேன் த கரெக்ட் ஆன்சர். கரெக்ட் ஆன்சரோட அவருக்கு வந்து என்ன ஆயிருக்கு, 70 நம்பர் வந்து அதிகமாக வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ராங் ஆன்சருக்கும் கரெக்ட் ஆன்சருக்கும் இடையில இருக்க டிஃபரன்ஸ் வந்து எவ்வளோ, 70. ஓகேவா? உங்களுக்கு புரியுதா? இப்போ ராங் ஆன்சர் என்னது, 4/3x மைனஸ் கரெக்ட் ஆன்சர் எவ்வளோ, 3/4x. இதுக்குரிய டிஃபரன்ஸ் 70. ஓகேவா? இப்போ உங்களுக்கு இப்போ புரியுதா? சரி, இது ரெண்டுலையும் எது காமன் இருக்குது, எக்ஸு காமனாக இருக்கா, இதை வெளியே எடுத்துடலாம். அதான் நம்மளுக்கு தெரியாத நம்பர். ஸோ எக்ஸை இப்போ வெளியே எடுத்துட்டோன்னா இது 4/3 மைனஸ் 3/4. இதுதான் எவ்வளோ, 70. இப்போ இதே தான் எல்சிஎம் எடுக்கணும். கீழே நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டு வேறு வேறு இருக்கனால எல்சிஎம் எடுக்கிறோம். 3க்கும் 4க்கும் எல்சிஎம் வந்து 12. ஸோ அப்போ 4/3 வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணணுன்னா நம்மளுக்கு வந்து 12 வந்துருமா, 16 divided by 12. 3/4 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 12 வந்துடும். ஸோ 3 × 3 9/12. ஸோ எக்ஸ் இன்ட்டு 4/3க்கு வந்து 16 divided by 12 minus 9 divided by 12. அதுதான் 70. 16 minus 9, 7. So x into 7/12 is equal to 70. So x is equal to 70. Equal to அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும், ரெசிப்ரோக்கலால் மல்டிப்ளை பண்ணணும். So 10 times. So x is equal to 120. So number என்னது, 120. So 11th question, objective question. The standard form of the sum 3/4 plus 5/6 minus 7/12 is. ஓகேவா? ஸோ இதுவும் அதே தான். நம்ம வந்து என்ன பண்ணோம்னா எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். எதுக்கு, 4, 6, 12 இதுக்கெல்லாம் எல்சிஎம் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு என்ன வரும், ஸோ 4. ஸோ 2 டைம்ஸ் ஃபஸ்ட்டு போடலாம். 2, 3, 6. அகெயின் 2 போட்டோம், 1, 3, 3. ஸோ 3ஆல் போட்டு 1, 1, 1.
அப்போ 12 தான் நம்மளுக்கு வந்து எல்சிஎம் வந்து 12. ஸோ 3/4 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 12 வந்துடும் டினாமினேட்டரில். ஸோ 9/12. 5/6 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 12 வந்துடும். ஸோ 10/12. அது வந்து 12 தான் இருக்குது, அதனால் அதை வந்து டிவைட் பண்ணுற அவசியம் இல்லை. -1/12க்கு. ஸோ 3/4 வந்து 9/12 ப்ளஸ் 5/6ன்றது 10/12 -7/12. ஸோ ஆன்சர் என்னது? 10 + 9 7 19 19 - 7 12. ஸோ 12/12. ஸோ 12 12 டிவைட் பண்ணிட்டோன்னா 1. ஸோ த ஆன்சர் இஸ் 1. ஏ தான் ஆன்சர். ஏ 1 தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் 12th கொஸ்டின். இதுவும் அதே தான். 4 8 2. இது எல்லாத்துக்குமே வந்து எல்சிஎம் எடுத்தோன்னா 8ன்னு வந்துடுமா? ஸோ 3/4 வந்து நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 8 வந்துடும் டினாமினேட்டரில். 6/8. ஸோ 5/8 அதே தான், நம்ம மல்டிப்ளை பண்ணுற அவசியம் இல்லை. ஸோ 1/2 வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 8 வந்துடும். ஸோ 4/8. ஸோ 3/4க்கு வந்து என்ன ஆன்சர்? 3/4க்கு 6/8 மைனஸ் 1/2க்கு 5/8க்கு அதே 5/8 தான், அப்படியே வச்சிடலாம். ப்ளஸ் 1/2க்கு 4/8. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ராக்கெட்குள்ளே இருக்க தானே பண்ணணும். ஸோ 6 - 5 வந்து 1/8. 1/8 ப்ளஸ் 4/8 ஆன்சர் 5/8. ஸோ சி ஆன்சர் வந்து சி தான். நெக்ஸ்ட்டு 3/4 டிவைட் பை 5/8 ப்ளஸ் 1/2. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ப்ராக்கெட்குள்ளே இருக்க தான் பண்ணுமா. ஸோ 3/4 டிவைடட் 5/8 1/2. இதுக்கு எல்சிஎம் போன சமலே பார்த்த மாதிரி தான். எல்சிஎம் வந்து 8. இப்போ 1/2க்கு வந்து என்ன வரும்? 1/2 × 4ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு டினாமினேட்டரில் வந்து 8 வந்துடும். ஸோ 4/8. ஸோ 5/8 அப்படியே 5/8 ப்ளஸ் 1/2ன்றது 4/8. அப்போ 9/8 ஆகிடுமா? அப்போ 3/4 டிவைடட் 9/8. ஸோ டிவிஷனாக நம்ம என்ன பண்ணுவோம்? ரெசிப்ரோக்கலால் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 3/4 × 8/9. ஸோ 4ஐயும் 8ஐயும் டிவைட் பண்ணலாம் 2 டைம்ஸ். இதையும் டிவைட் பண்ணால் 3. ஸோ ஆன்சர் வந்து 2/3. ஸோ பி தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் 3/4 × 5/8 டிவைடட் 1/2. இப்போ அதுவும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்? ப்ராக்கெட்டில் இருக்க தான் பண்ண போகிறோம். ஸோ 3/4 × 5/8 டிவைடட்னா என்னது? ரெசிப்ரோக்கலால் மல்டிப்ளை பண்ணுது. ஸோ 2/1. ஸோ 2ஐயும் இதையும் டிவைட் பண்ணால் 4 டைம்ஸ் வந்துடுமா? ஸோ 3/4 × 5/4. ஸோ இதை எதாலையும் டிவைட் பண்ண முடியாது. ஸோ 3 × 5 15. 4 × 4 16. ஸோ இது மல்டிப்ளிகேஷன்றனால கீழே இருக்க நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 15 டிவைடட் பை 16. ஸோ டி தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் விச் ஆஃப் தீஸ் ரேஷனல் நம்பர்ஸ் விச் ஹாவ் அடிட்டிவ் இன்வெர்ஸ்? இதில் எதுக்கு அடிட்டிவ் இன்வெர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அடிட்டிவ் இன்வெர்ஸ்னால் என்ன? 2 நம்பரை ஆட் பண்ணும்போது 0 வந்ததுன்னா அதுதான் அடிட்டிவ் இன்வெர்ஸ். இப்போ ஃபஸ்ட் ஒன் எடுத்துக்கலாம். ஏ 7. 7ஓட வந்து எதை ஆட் பண்ணால் 0 வரும்? -7 ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 0 வந்துருமா? 7 + -7 0. அப்போ 7க்கு அடிட்டிவ் இன்வெர்ஸ் இருக்குது. அடுத்து செகண்ட் ஒன் பி. -5/7ஓட +5/7 ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் 0 வந்துடும். ஸோ அப்போ 7க்கும் அடிட்டிவ் இன்வெர்ஸ் இருக்குது, -5/7க்கும் அடிட்டிவ் இன்வெர்ஸ் இருக்குது. அடுத்து சி 0. 0ஓட 0 ஆட் பண்ணால் என்ன வரும்? 0 தான். ஸோ அப்போ 0க்கும் அடிட்டிவ் இன்வெர்ஸ் இருக்குது. இப்போ இது 3க்குமே அடிட்டிவ் இன்வெர்ஸ் இருக்குன்றனால ஆன்சர் ஆல் ஆஃப் தீஸ். அவ்வளோதான். ஓகே சில்ட்ரன்ஸ், ஸோ எக்ஸசைஸ் 1.2 முடிச்சிட்டோம். ஸோ நீங்கள் எல்லாரும் திரும்ப ரிப்பீட்டடாக சம்மை வந்து போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து போட வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.